நடிகரும் முன்னாள் அரசியல்வாதியுமான நெப்போலியனோட மகன் தனுஷ்க்கு கடந்த வருஷம் நவம்பர் மாசம் அக்ஷயா அப்படிங்கிறவங்க கூட ஜப்பான்ல கோலாகலமா திருமணம் நடந்துச்சு. பலர் மேத ஜோடிக்கு வாழ்த்துக்களை சொன்னாலும் சிலர் அக்ஷயா பணத்துக்காக தான் தனுஷை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தொடங்கி அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தியும் பேசி இந்த திருமணம் தொடர்பா பல சர்ச்சையான கருத்துக்களை சோசியல் மீடியால சொல்லிட்டு வந்தாங்க. இந்த எல்லா விஷயத்துக்கும் மறுப்பு தெரிவிச்சு அதுக்கு விளக்கம் அளிக்கிற வகையில நெப்போலியன் மட்டும் இல்லாம தனுஷ், அக்ஷயான்னு மொத்த குடும்பமுமே பதில் அளிச்சிருந்தாங்க. சில பேர் நெகட்டிவா போட்டிருந்தீங்க. ஆனா அது எனக்கு ஒன்றும் பெருசா எஃபெக்ட் ஆகல. அது எனக்கு மோட்டிவேஷனாக தான் இருக்கு. உங்கள்கிட்ட ப்ரூவ் பண்றது நான் அதை ஜெயிச்சு காமிக்கணும்னு ஒரு இதுல இருக்கேன். அதை உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட அதை பேசுறேன். இந்த மாதிரி இருக்கணும், நிறைய பேர் பண்ண முடியும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நீங்க கேட்காதீங்க. உங்களால நீங்க முடியாம கிவ் அப் பண்ணாம ட்ரை பண்ணிட்டே இருங்க. எதை வேணா அச்சீவ் பண்ணும். தேங்க்யூ. எங்க குடும்பத்தை பத்தி சமீபத்துல வெளியான செய்திகள் எல்லாமே பொய்யான செய்திகள் அப்படின்னும், இதுக்கு சம்பந்தப்பட்ட சேனல்ஸ் மேல நடவடிக்கை எடுக்கப்படணும்னும், மேலும் நெப்போலியன் அவர்களோட மகன் உடல்நிலை பத்தியும் அவருக்கு அளிக்கப்படுற மருத்துவம் பத்தியும் தவறான செய்திகள் வெளியாகிறது மனவேதனையா இருக்கு அப்படின்னும், இதுக்கு சம்பந்தப்பட்டவங்க மேல தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி போலீஸ்ல புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. சோசியல் மீடியாவில் அது புகார் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. இப்போ எத்தனை சோசியல் மீடியா நிறைய சோசியல் மீடியாவில் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அது எதிர்த்து சொல்றது ஒரு நாலஞ்சு இது தெரியல, எனக்கு தெரியாது. யூடியூப்ல இருக்க அந்த பேரை தான் எழுதி கொடுத்துருக்கோம். எடுக்க சொல்லி புகார் எடுத்து அதெல்லாம் நீக்க சொல்லி எடுத்துருக்கோம். அவ்வளோதான். நடவடிக்கை எடுக்கணும். இனிமேல் போடாம நடவடிக்கை எடுக்கணும். என்ன காரணமா இருக்கு நீங்க உங்களுக்கு குறிப்பிட்டு உங்க ஃபேமிலி மாதிரி பண்றதுக்கு என்ன காரணம்? அதெல்லாம் தெரியலைங்க. இவங்க என்ன சொல்றாங்க? நீங்க எது காரணம்லாம் இல்லை, சோசியல் மீடியா தவறான நியூஸ் பரப்புறாங்க. அது வேணும், அது போடக்கூடாதுன்னு சொல்லி எடுக்க சொல்லியிருக்கோம். இல்லை சார், ஒரு சில பேர் தான் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத காமிச்சிருக்கீங்க. எங்களுக்கு வந்திருக்கிறத வச்சு தான் கொடுக்க முடியும். எங்களுக்கு யார் யார் என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. இல்லை அதில் வேற எதுவும் உள்நோக்கம் இருக்குன்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை இப்போ நீங்கள் அவங்க மேலே சட்ட நடவடிக்கை என்ன கைது நடவடிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா? அதெல்லாம் கிடையாது. நீக்க சொல்லியிருக்கோம். சைபர் கிரைம்ல பண்ணலாம்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள இங்கே இருக்கிற ஆஃபீஸ் எங்களுக்கு இருக்கிறதுனால இங்கே கொடுத்துருக்கோம். இது சார், இது எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கேன்? அவர் அங்கே உட்காந்துருக்காரு. மன உளைச்சல் தானே. நம்பர் ஒருத்தர் இருக்கப்பே இறந்து போயிட்டாருன்னு சொல்லி சொன்னால் அசிங்கமாக இருக்குல்ல. அதனால் அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்காங்க, நல்லா இருக்கவங்களோட உறுதியாக இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு புகார் கொடுத்துருக்கோம். என்ன சொல்லியிருக்காங்க சார்? இல்லை, அவங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு இருக்காங்க. திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு சார்? தனுஷுக்கு எப்படி இருக்கு திருமண வாழ்க்கை? எப்படி நல்லா இருக்கு, நல்லா இருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க. நல்லா ஹெல்த்தியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தவறாக நியூஸ் கொடுக்குறாங்க. அதனால் அதை எடுக்க சொல்லி